ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நாள் வீடியோ போடல. அதாவது மக்களே, ஒரு சகோதரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் அடுத்த வீட்டுக்கு போகிறத விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறத விட்டு போட்டு இப்போ வீடியோ போடுறீங்களா அப்படின்னு, யூடியூப் எடுத்து நடத்துகிறீங்களான்னு. மக்களை, நான் அதிகமாக அடுத்த வீட்டுக்கு போக மாட்டேன், அடுத்த நாயங்களும் பேசவும் மாட்டேன். ஆனால் சமீபமாக எங்கள் பிள்ளைக்கு மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஒரு 6 மாதம் கூட ஆகலை. பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து நான் நியாயம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க பக்கத்து வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் அவங்க மருமகள் குழந்தை இல்லையா, அவங்க மருமகளோட கல்யாணம் ஆனவங்க எனக்கு குழந்தைய பிறந்துருச்சு, மாசமாயிட்டுருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல. இதை கேட்டு கேட்டு என் மனசு மாதிரி நான் எங்கள் வீட்டில் எப்போ இது விசேஷம் இல்லையா, எப்போ குழந்த பிறக்கும் எனக்கு காலகாலத்தில் குழந்தைய பெற்று கொடுங்க, நான் இந்த பிள்ளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இவங்க வேலைக்கு போகிற டென்ஷன் ஒரு பக்கம், டார்ச்சர் நான் என்ன டார்ச்சர் ஒரு பக்கம், இப்படி இருந்துருக்கப்ப என்ன ஆகிப்போச்சு. ஒரு நாள் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பிரச்சனை பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க வீட்டில் நம்ம வீட்டில் நடக்கிறத போய் சொல்கிறது தான் நம்மளோட பழக்கமாச்சேன். யதார்த்தமாக இருக்கிறனால தான் அது அவங்க நியூஸ் அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம வீட்டில் நடக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் அவங்க வீட்டில் சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் குழம்பு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லான்னு சொல்லவும் இந்த அம்மா அப்படியே பின்னாடி எங்கள் வீட்டில் சொல்லிடுறது. இது எனக்கு தெரியாமல் என்ன ஆகிப்போச்சு. நான் தொடர்ந்து அவங்ககிட்ட போய் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இப்போ என் வீட்டு குடும்பத்தை தான் ஆகிட்டு அவங்ககிட்ட பேசுவேன். அவங்க இப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என் மகனும் பேசலை, என் மருமகளும் என்கிட்ட பேசுகிறது நிறுத்திட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப துக்கங்களும் ரொம்ப வேதனைகளும் அதிகமாகிடுச்சு. அழுதுகிட்டே சுற்றிட்டு இருந்தேன். ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு. அப்போ ஒரு நாள் எங்கள் பையன்கிட்ட நான் கேட்டேன், ஏன்டா என்கிட்ட யாருமே பேசுகிறதில்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் என்ன உங்களுக்கு பிரச்சனை பண்ணேன். அப்போ என் பக்கம் என்னை அசிங்கமாக பார்ப்பான். பார்த்துட்டு சொன்னான், உனக்கு வேறு வேலை இல்லையாம்மா, போய் அடுத்தவங்க வீட்டிலலாம் போய் நான் குடும்ப நாயத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். நான் என்கிட்ட கேட்டேன், நான் என்னோட குடும்ப நாயம் பேசினேன்னு. நீ ஒன்றுமே பேசலன்னு சொல்லுமாடுன்னா, ஒன்றுமே பேசலடா, உங்களை பற்றி பேசுகிறாங்க, என்னடா இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு. உண்மையை சொல்லுமா, நீ யார்கிட்ட எதுவுமே பேசலையா, குழம்பு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது செய்து இது செய்து உங்ககிட்ட போய் சொல்லலையா பக்கத்து வீட்டில் அப்படின்னு. ஆமாம், அப்போ தான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஓ, நம்ம சொன்னதெல்லாம் எப்படின்னா நீ சொல்லி 10 நிமிஷத்துலேயே இங்கே ஃபோனில் சொல்லிட்டாங்கங்க, இந்த மாதிரி உங்கள் மாமியார் பேசுது, உங்கள் மாமியார் இது பண்ணுது. எனக்கு அவங்க ரொம்ப ஆறுதலாக பேசுன மாதிரி பேசுனாங்க மக்களே. இப்படி பேசுவோம். அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு அப்போ தான் எனக்கு உணர்னேன். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம 4 பேர் உட்காந்து பேசிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நம்ம போய் அடுத்த கதைக்கிட்ட போய் சொல்லும்போது 1 4 ஆக்கி 4 40 ஆக்கிடுவாங்க. அதனால் நம்ம எதுக்கு மக்களை அடுத்து விட்டு நம்ம போகலாம், பக்கம் உட்காரலாம், பேசலாம், ஏதோ ஒன்று ஜோக் அடிக்கலாம், ஏதோ ஒன்று சிரிச்சிட்டு பேசிட்டு வந்துடலாம். எல்லாம் நல்லா இருக்குன்னா நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்குன்ட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம குடும்ப நியாயத்தை கொண்டு போய் அடுத்தவங்க வீட்டில் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது, உலகமாக சந்தோஷமாகி போகுது மக்களை. அப்போ நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுறது, 1க்கு 4 சொல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை பிரச்சனை பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் மக்களை. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கும், அடுத்த வீட்டு நியாயத்தை நீங்கள் போகாதீங்க. அடுத்த வீட்டுக்கு நானும் போகிறதில்ல, நீங்களும் போகாதீங்க. போங்க, உட்காருங்க, பேசுங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு முடியலையே, அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களால முடிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். குடும்ப நியாயத்தை போய் அடுத்த வீட்டு சொல்லாதீங்க. இப்போ பாருங்கள், அந்த பேச்சு நான் போகிறது நிறுத்தினேன். அவங்கக்கிட்ட என் குடும்பத்து நியாயத்தை சொல்கிறது நிறுத்தினேன். இன்றைக்கி சமாதானமாக இருக்கிறேன். அந்த கண்ணீரெல்லாம் கவலையில் எனக்கு அழகான ஒரு ஆம்பளை பையனை பெற்று கொடுத்துருச்சு என் பிள்ளை. ஏன்னா நம்ம மருமகள் நம்ம பேசுகிறது ரொம்ப தப்புங்க. ஏன்னு கேட்டால் நம்மளை நம்பி தான் வீட்டை விட்டு, தான் வீட்டில் இருக்கிற அத்தனை வசதிகளையும் விட்டு போட்டு, தன் குடும்பத்தை விட்டு, தன் தாய் தாப்புனை விட்டு போட்டு, தன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டு போட்டு, சொத்து சுகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை நம்பி வந்துடுது. நம்ம பிள்ளைய நம்பி வந்துடுது. நம்ம எப்படி இருப்போம், நம்ம என்ன பண்ணுவோன்னு அந்த பயத்திலே அந்த பிள்ளை ஒரு 6 மாதம் 1 வருஷம் கடத்தும். அது எதுக்கு மக்கள் அப்படி நம்ம பிள்ளை வீட்டு வந்துருச்சா, நம்ம பிள்ளைங்க மாதிரி அந்த பிள்ளைய நீங்கள் பார்த்து பாருங்கள். அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் மக்கள். இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே மருமக மகளை மாமியார் மாதிரி இல்லை, நாங்கள் அம்மாவும் பிள்ளை மாதிரி இருக்கிறோம். ஏன்னா இது கடவுளை கொடுத்த எங்களுக்கு கிஃப்ட்டு. கடவுள் கொடுத்தது இந்த மருமகன்றது நம்ம கொடுத்த கடவுளாக கொடுக்குறது தான். இன்றைக்கி அநேக வீட்டில் என்னென்னமோ நடக்குது. மருமகள் மாமியாரை கொலை பண்ணுறதும், மாமியாருங்க மருமகளை கொல்றதும். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் வேண்டாம் மக்களை. ஏன்னு நம்மளை அனுசரித்து போயிட்டோம்னு சொன்னாலே நம்ம பிள்ளைங்களோட நம்ம அனுசரித்து போய் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்த பிள்ளையும் நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது மக்களை. நீங்கள் சமாதானமாக இருக்குங்க. இன்றைக்கி என்ன போகிற நேரத்தில் எனக்கு ஒரு வயசு சோறு கிடைக்குதுன்னா அது அந்த பிள்ளைனால தான். அந்த பிள்ளை இன்றைக்கி வந்ததுனால இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம் மக்கள், எல்லாருமே நல்லா இருக்கிறோம். ஏன்னா இன்னொரு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு நம்ம அவங்கள சபிக்கவோ சாபம் விடவோ கூடாது. நல்லா இருந்தாங்கன்னா நம்மளும் நல்லா வச்சுக்குவாங்க, நாமளும் நல்லா இருந்துக்கலாம். அதை தவிர்த்து நம்ம அது இதுன்னு தேவையில்லாத மாமியார் ரொம்ப ஆட்சி பண்ணணும், மாமியார் ஆட்சி இருக்கணும், கொத்து சாவி இடுப்பில் தொங்கணும், அப்படி இப்படி என்னமுன்னா நமக்கு இது கடைசியில் என்ன கதி, தெருவுக்கு தான் நம்ம உட்காந்துருக்கணும்.
என்னோடய குடும்பம் சின்னாபின்னமாயிரும். அதனால் தயவுசெய்து யாரை குறித்து யாரும் பேசாதீங்க. நான் ஏன் யூடியூப் நடத்துகிறேன்னா யாரை குறித்து யாரும் நான் பேசுகிறது கிடையாது. என் குடும்பத்தில் நடக்கிறது கிடையாது. நான் வெளியில் வர்றப்போ என்ன நடக்குதோ அதை உங்ககிட்ட நான் யூடியூப்பில் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்னோடய இதை நான் என் மனசை மாற்றிக்கிறேன் மக்களை. என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் அதை செய்கிறேன் மக்களை. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கேளுங்க. என்னை தவறாக நீங்கள் எந்த இதில் கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் மக்களை. நான் அந்த மாதிரி பொம்பளையும் கிடையாது மக்களை. அடுத்தவங்க வீட்டிலலாம் போய் பேசி அடுத்த குடும்பத்தெல்லாம் நான் கெடுக்கிற பொம்பளையே கிடையாது. முடிஞ்ச என்னால் உதவி செய்வேன். முடியலையா அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பேன், ஒரு டீ வச்சு கொடுப்பேன், ஒரு நேரம் சாப்பாடு கூட கொடுப்பேன். தேவையில்லாத இதெல்லாம் நான் பேசவே மாட்டேன் மக்களை. எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு வீட்டில் 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க பிள்ளைங்க. நம்ம சாப்பிட்றோம். வேலைக்கு வெளியே வர்றேன். அதனால் ஏதோ பார்க்குறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் மக்களை.